வணக்கம் அன்பு சொந்தங்களே. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பொது சிவில் சட்டம் பற்றி லா கமிஷன் தன்னுடைய கருத்து கேட்பை ஆரம்பித்திருக்கிறது. இதை ஆரம்ப கட்டத்திலேயே பல்வேறு மத சிறுபான்மையினர்களுடைய அமைப்புகள் நாங்கள் புறக்கணிக்க போகிறோம் என்று சொல்லி இருக்கின்றன. இது முக்கியமாக அரசுக்கும் மத சிறுபான்மையினருக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளியை அல்லது ஒரு நம்பிக்கை இடைவெளியை இது நமக்கு உணர்த்துகிறது. அரசியல் சாசனத்தை பொறுத்தவரையில் அந்த அரசியல் சாசனத்துடைய பிதாமகரான அம்பேத்கர் இதில் எவையெல்லாம் உடனடியாக கடைபிடிக்கப்பட வேண்டிய கட்டாயமாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்று அடிப்படை சுதந்திரங்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை பட்டியலிட்டு விட்டு எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் கருத்தொற்றுமை ஏற்படவில்லையோ அதை அதற்கு பிறகு பட்டியலிடுகிறார். அந்த வகையில் ஆர்டிகிள் 44 என்ற அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய பிரிவு தான் பொது சிவில் சட்டம் பற்றியது. இந்த பொது சிவில் சட்டத்தை கட்டாயமாக்காமல் அவர்கள் விட்டதற்கான காரணமே பல் சமய பல் கலாச்சார தேசமாக இருக்கக்கூடிய இந்தியாவில் இதை எப்படி சாத்தியப்படுத்துவது, பல்வேறு விதமான நம்பிக்கைகள், பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், இதற்கு மத்தியில் இதை எப்படி சாத்தியப்படுத்துவது என்பது ஒரு கருத்தொற்றுமை ஏற்படாத காரணத்தினால்தான் இதனை டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் என்கிற ஒரு பிரிவிலே விட்டார்கள், மற்றவற்றை அடிப்படை கடமைகளில் விட்டார்கள். இப்போது இந்த கருத்து கேட்பை மத்திய அரசு ஆரம்பித்திருப்பது இது வழக்கமான ஒரு எக்ஸசைஸாக இல்லாமல் ஒரு அஜெண்டாவோடு இருக்கிறது என்கிற ஒரு சந்தேகத்தை பல்வேறு மத சிறுபான்மை அமைப்புகள் எழுப்பி இருக்கின்றன. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை. ஏனென்றால் கடந்த 2 வருடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மத சுதந்திரத்தின் மீதான தாக்குதல்கள், ஆர்டிகிள் 25 வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு உரிமையான மத சுதந்திரத்தின் மீதான தாக்குதல்கள் என்பவை இந்திய உள்நாட்டு அமைப்புகள் மட்டுமல்ல சர்வதேச அமைப்புகளுமே அதை விரிவாக பதிவு செய்துள்ளன. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சந்தேகம் எழுவது மிகவும் இயல்பானதே. அந்த அடிப்படையில் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது மத்திய அரசுடைய கடமை. இதில் இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் பிற்போக்கான கருத்துக்களை ஊக்குவிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அதே சமயத்தில் இந்த சந்தேகத்துக்கான நியாயங்களை கடந்த 2 வருட ஆட்சி வழங்கி இருக்கிறது என்பதையும் நாம் மறக்க முடியாது. இன்னும் ஒரு இப்போது 2.0 செய்திகளில் விரிவாக பேசுவோம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.